நாராயண மந்திரத்தை ஒரு கோபுரத்தின் மேலே ஏறி சொன்னதாக நம்முடைய பெரியோர்கள் கூறுவார்கள். ஆகையினால்தான் இப்ப சுவாமி சொன்னார் இல்லையா, அந்த எம்பெருமானார் என்ற ஒரு பெயர் ஆச்சாரிய முகேனே அப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏன்னா அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பகவான் எம்பெருமான், சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். அப்ப என்னென்ன, அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணையை விட எம்பெருமானாருக்கு அதி அற்புதமான கருணை என்பார்கள் நம்முடைய பெரியவர்கள். காரே கருணை ராமானுஷா இக்கடத்தில் ஆரே அறிவரனின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட அல்லல்கள் எம்மை வாட்டி வதைக்கின்றன. அது எப்படி முன்னை வினை என்று கூறுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். தொண்டர்புடைய மிக அழகாக மொய்த்த வல்வினை என்று கூறுகிறார். அப்போ இந்த வினைகளை எல்லாம் நமக்கு வெட்டி களைபவர் யார்? எம்பெருமானாருடைய திருவடி. அந்த எம்பெருமானார் நமக்காக அந்த மந்திரத்தை சொன்னதினால அல்லவா நமக்கு இப்பொழுது அந்த 74 சிம்மாசனால் நியமித்ததினால் அல்லவா நமக்கு ஒரு பேரு என்பது கிட்டி இருக்கிறது. அப்ப தான் ஒருவன் நரகம் சென்றாலும் இந்த உலகோர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதுபோலதான் சுவாமி எம்பாருக்கு. தான் ஒருவன் நரகம் சென்றாலும் ஆச்சாருடைய திருமேனியானது நோகக்கூடாது. எவ்வளவு ஒரு ஒத்துமை பாருங்க இரண்டு பேருக்கும். தான் ஒருவர் இங்கு நரகம் சென்று அனைத்து உலகத்தையும் வாழ பிறந்தவர் எதிராசர். ஆனால் தன் ஆச்சாரியனுடைய திருமேனியானது என்ன, இதை நன்றாக நமக்கு எடுத்து காட்டும் பொழுது 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்பார்கள் நம்முடைய பெரியோர்கள். எப்படி குரத்தாழ்வான் ஆனவர் சுவாமி எம்பெருமானாரை நமக்கு ரட்சித்துக் கொடுத்து தன் கண்ணை இழந்தார். எங்கன்னா நடக்குமா இது? நம்முடைய சம்பிரதாயமானது வெறும் வார்த்தைகளால் நடமாடுபவை அல்ல, வேதத்திலிருந்து வருபவை நடத்தி காட்டியது. அந்த சம்பிரதாயமானது இப்பொழுது நமக்கு காலத்தின் சூழ்நிலை எப்படியே போயிட்டு இருக்கு. எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொன்ன, சுவாமி பெரிய நம்பிகளும் குரத்தாழ்வானும் தன்னுடைய தரிசனத்தை இழந்து நம் தரிசனத்தை ரட்சித்து காட்டினார்கள் அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் இந்த குரத்தாழ்வான் சுவாமி இல்லைன்னு சொன்னா எம்பெருமானார் இல்லைன்னு சொல்லலாம். சுவாமி எம்பார் இல்லைன்னு சொன்னா எம்பெருமானார் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒருத்தர் கடைசி காலத்துல தெய்வமே இல்லை இல்லைன்னு சொன்னவர் ஏதோ ஒரு டிவியில ராமானுஜர் ஒன்று போட்டு கடைசியிலாவது பக்தியை சம்பாதிச்சுக்கலான்னு ஒரு ராமானுஜரை போட்டு சம்பாதிச்சுட்டு போனாரு. அதில் நன்றாக காட்டினார்கள் இல்லையா. ஒரு யாதவ பிரகாசன் மூலமாக சுவாமி ராமானுஜரை ஒரு காசிக்கு சென்று கொள்வதற்கு அழைத்து செல்வான். அதை எம்பாரானவர் நன்றாக கேட்டு அதை தக்க சமயத்தில் அவருக்கு அறிவுறுத்தி தப்பிக்க வைத்தவர் எம்பார். அதன் பிறகு சுவாமி எம்பார் சென்றார். ஏதோ காசில தீர்த்தமானது, ஏதோ கையில லிங்கம் வந்தது. அப்புறம் ஒன்னும் குழந்தை நாயனாராக இருந்ததாக சொல்லுவாங்க. அது கொஞ்ச காலம் இருந்தார். ஆனாலும் எம்பெருமானார் அவரை விடாமல் பெரிய திருமலை நம்பி மூலமாக திருத்தி பணிகொள்ள எத்தனிக்கிறார். அதே நம்ம அனுபவிக்க போறோம். முதல்ல இங்கு குரத்தாழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதே போல எம்பெருமானாருக்கும் எம்பாருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதை நாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவித்துக் கொண்டே செல்லலாம். எதனால அப்படின்னு சொன்ன, இப்போ நம்ம இங்க எம்பார் தன்னுடைய ஆச்சாரியன் படுக்கையில் படுத்து பார்த்து தன் ஆச்சாரியனை படுக்க வைத்தார் என்று பார்க்கிறோம். இதை எம்பெருமானார் பார்த்து விடுகிறார். உடனே தன் ஆச்சாரியிடம் போய் சொல்றார், யார்? பெரிய திருமலை நம்பி. உடனே பெரிய நம்பி கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நீர் ஆச்சாரியின் படுக்கையில் ஒரு சிஷியனானவன் படுக்கலாமா? படுக்க கூடாதல்வா? படுத்தால் என்ன நரகம். அப்ப கேட்கிறார், நீயே அந்த செயலை செய்தாய். உடனே அப்ப எம்பார் சொல்றாரு, அடியனுக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்லை, அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருமேனியானது உறுத்தக்கூடாது. இது போல் ஒரு பாவ சுத்தி எங்கே கிடைக்கும்? ராமாயணத்தில் எடுத்து காட்டும் பொழுது ஒரு வேடுவச்சி மூலமாக நமக்கு சபரி இல்லையா கடித்த பழத்தை கொடுத்தார். கடித்து பார்த்தால் அல்லவா இனிக்கும் புளிக்கும் கசக்கும் என்பது தெரியும் அல்லவா. ஆகையினாலே அந்த கடித்த பழத்தை ராமன் அழகாக பிரசாதப்பட்டாராம். அப்ப இது போல இங்கு எம்பாரானவர் மிக அழகாக தன்னுடைய ஆச்சாரியனுடைய படுக்கை அறையில் அதை படுத்து பார்த்து எழுந்தால்தானே என்னுடைய ஆச்சாரியனுக்கு எங்க உறுத்துதுன்னு தெரியும். வீட்டுல ஏதாவது எப்படி ஒரு விதிராழ்வான் கண்ணன் தன்னுடைய மாளிகைக்கு வரும் பொழுது அவர் அமரக்கூடிய சேரை தொட்டு பார்த்தாராம். ஏன்? துரோகியினுடைய அன்னத்தை புசித்திருக்கிறோம்,
கண்ணனை பிடிப்பதற்கு